எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது இன்னும் நம்ம என்னெல்லாம் கொடுமையை பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியலங்க. ஆக்சுவலா திவாகரை வந்து ஸ்கூல் டாஸ்க்ல பார்க்கறதுக்கு எல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம். ஸ்கூல் டாஸ்க் வரப்போகுது ஸோ அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்து ஸ்கூல் டாஸ்க் வரப்போகுது. அதில் வந்து திவாகரை குழந்தையா ஸ்கூல் பையனை வந்து பார்க்க முடியாது, தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. வச்சாங்க பார்த்தீங்களா ஆப்பு, ராஜாவா பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுவும் கானா வினோத்துக்கும் அப்புறம் திவாகர் ரெண்டு பேருமே ராஜாவாக்கி எனக்கு தெரிஞ்சு ஃபன்னு கன்ஃபார்ம், சண்டையும் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த ரெண்டு பீஸுங்களும் ஒத்தே போகாது. இந்த ரெண்டு பீஸுங்களே ராஜாவாக்கி எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் வந்து பயங்கரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஃபன்னா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து இந்த டாஸ்க்ல ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஏன்னா அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்றது நேற்று எபிசோட்ல தெரிஞ்சிருக்கும். யார் ப்ரோ டார்கெட் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு லிஸ்ட் இருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. கானா வினோத்தை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவாகரோட நடிப்பை பார்த்து நம்ம இந்த வாரத்தில் சாவ போறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா திவாகரே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நம்ம நடிப்பு இறக்கிருக்காங்களே வியானா, பின்னாடி பார்க்குறீங்களா ஃபோட்டோல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட அதிகமாக வந்து நடிப்பை கொட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாகவும் நிறைய கிரிஞ்சாகவும் இருக்க போகுது அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா சும்மாவே இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வியானாலாம் இருக்க சொல்ல கிரிஞ்சிக்கு பஞ்சமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ கானா வினோத் மேட்டர் நேற்று ஒன்று நடந்தது. அந்த டாஸ்க்கில் நம்ம நிறைய பேர் நோட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்லன்ற பாருங்க, டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சில விஷயம் நடந்ததில்ல, அவர் அசிங்கமாக பேசிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டு வந்தது. ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா டாஸ்க்கு எல்லா சீசனும் வரதா, ரெண்டு ராஜ்யமாக பிரிச்சிருவாங்க. அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை விற்க சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு இந்த கைவண்ண பொருட்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்களே. ஸோ அதெல்லாம் விற்க சொல்லி இந்த டாஸ்க் வந்து இப்படி தான் போகும். இந்த டாஸ்க் வந்து பயங்கர எங்கேஜிங்காக நல்ல வயலன்ஸ் இருக்க மாதிரி ஏதாவது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலாக தான் இருக்கும். ஆனால் இப்போ எங்கே பிரச்சனை வரும்னா திவாகர் வாயும் சும்மா இருக்காது, இந்த பக்கம் கானா வினோத் வாயும் சும்மா இருக்காது. ஆல்ரெடி பாட்டு பாட ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா, தர்பீஸு தர்பீஸு வேணாங்கப்பா டமாசு. எனக்கு அதை பார்க்கும்போது வினோத் என்னதான் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக சும்மாவே நான் தான் சொன்னேன், சும்மாவே சண்டை இழுக்கிறதுக்கு கானா வினோத்துக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வேற எதிரி ராஜ்யம் வேற ஈஸியா சண்டை வலிக்கிறது தான் அவர் கொடுக்கப்பட்ட டாஸ்கே. சும்மா ஒன்றும் கொடுக்கலங்க. ஆக்சுவலாக கானா வினோத்துக்கு இந்த ரோலும் திவாகருக்கு அந்த ரோலும் பிளான் பண்ணாமலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தா ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுப்பாங்கன்னு தெரியும். ராஜாக்கள் அடிச்சுட்டா அப்ப ராஜாக்கள் கூட இருக்க தளபதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சுக்க வேண்டியது வரும். ஸோ இந்த ஃபன் டாஸ்கை கூட கண்டிப்பா சீரியஸான டாஸ்கா மாற்றுவாங்க. கண்டிப்பா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்க பீஸுங்க அந்த மாதிரி இந்த சீசன்ல எந்த டாஸ்க் கொடுத்தாலும் கடைசியில் அந்த டாஸ்க் வந்து கொலாப்ஸ் ஆகி தான் போய் முடியும். ஒரு பக்கம் பார்வதி அவங்க வந்து சும்மா இருக்க போறதில்ல, அவங்களால முடிஞ்சதுக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த ப்ரோமோல வேற பார்வதியை பார்க்கவே முடியல, என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு லைவ் நான் காலைல இருந்து பார்க்கல. பார்வதிக்கு அந்த வீக் சரியாச்சா என்னன்னு வேற தெரியல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா சொல்ல தோணுதுங்க. ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்வதி இந்த மாதிரி சில பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா ஒரு மாதிரி ஃபன்னா போய் முடிஞ்சிடும். டிஸ்டர்ப் மீன்ஸ் என்ன சொல்றேன்னா ஆல்ரெடி ஒருத்தர் ஆவலை. இப்போ சபரி நேற்று பண்ணது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன சபரி மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி இந்த சண்டையை வந்து இந்த டாஸ்க்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் வயலண்டா மாறும். இந்த சாதாரண ஃபன் டாஸ்க் கூட வயலண்டா மாறும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. இதுக்கப்புறம் இந்த கானா வினோத் மேட்டருக்கு முதல்ல வரேன். அவர் வந்து அசிங்கமா திட்டாரு, அசிங்கமா பேசுறாரு, இந்த வீட்டுக்குள்ள நாங்க எப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த நடிப்பு இறக்கிருக்காங்களே அதாங்க வேணாம். ஸோ அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்படி என்னமா அவர் அசிங்கமா திட்டாரு எனக்கும் ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானும் என்ன சொல்லியிருந்தேன், இந்த வியானா வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் டேரக்டா சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அவங்க வந்து சுபிக்ஷாவை தூண்டி விடுறாங்க, ஒரு பக்கம் பார்வதியை தூண்டி விடுறாங்க, டேரக்டா சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றேன். அது வந்து வியானா பண்றது தப்பு தான். உனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தோணுதா டேரக்டா போய் சொல்லிடணும். எல்லா கேமராலே போய் ரெஜிஸ்டர் பண்றது, இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி சொல்றாரு, எப்படி இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் மேல ஒரு பயங்கரமான ஒரு அலிகேஷன் வைக்கிறது. அது உண்மையிலே அவர் பேசியிருக்காரு, அப்புறம் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் அசிங்கமாக தான் பேசியிருக்காரு. அது இல்லை, ஆக்சுவலாக அசிங்கமாக தான் கானா வினோத் 2-3 இடத்துல பேசுறாரு. ஸோ அது வந்து அவர் திருத்திக்கணும், அவர் மேல இருக்க தப்பை அவர் திருத்திக்கணும். என்ன ப்ரோ கானா வினோத் மேலே என்ன ப்ரோ திடீர்னு தப்புன்னு சொல்கிறீங்க? எங்க அவர் அசிங்கமாக பேசுகிறேன்னா தப்பு தான், அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. அது அவர் திருத்திக்கிட்டு தான் வேணும். அவர் வந்து ஃபன்னாக பேசுகிறேன், காமெடியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இது பண்ணுறது, திடீர்னு கோவப்பட்டு வார்த்தையை விடுறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தப்பான விஷயம். ஆனால் இவர் மேலே இப்போ தப்பு இருக்கா, இதெல்லாம் இருக்குது ஓகே. ஆனால் இது வந்து இந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக ஏன் மாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வீட்டில் கெட்ட வார்த்தையை அவனை பேசலையா, ஏன் பார்வதி பேசலையா, ஏன் இதுக்கு முன்னாடி கமருதீன் பேசலையா? ஆக்சுவலாக எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த டாஸ்க்கில் கூட நேற்று நடந்ததில்ல அந்த கேப்டன்சி டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கில் கூட பார்வதி வந்து சபரி வந்து திட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த வீட்டுக்குள்ள கோவம் வரதுல எல்லாத்துக்குமே கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது நார்மல் தான். ஆனால் பர்டிகுலராக வியானாக்கு கானா வினோத் மட்டும் ஏன் டார்கெட்டாக படுறாங்கன்னா, கானா வினோத் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவருக்கான எப்படி சொல்றது ரீச் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு உள்ளே தெரியுது. ஏன்னா அவர் வந்து சாட்டர்டே சண்டே எபிசோடில் அவர் வந்து கவுண்டர் போடும்போது வெளியே இருக்க ஆடியன்ஸ் வந்து நல்லா கை தட்டுறாங்க, அவர் எந்திரிச்சால கை தட்டுறாங்க. அப்படின்னும் போது ஓகே இந்த ஆளுக்கு ரீச் இருக்கு, இது எப்படா காலி பண்ணலாம், இவர் எப்படி டிஃபேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதத்தை வியானா கையில் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வியானா வந்து ரொம்ப கிளவராக கேம் பிளே
பண்றதா நினைச்சிட்டு மட்டும் தான் இருக்காங்க, ரொம்ப கிளவராலாம் இல்ல. ஏன்னா அவங்க கிளியரா பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு போல்ட்னஸ் இல்ல, தைரியமா போய் கேட்கறது, கேள்வி கேட்கறது அப்படின்றது இல்ல. இன்னொருத்தவங்களை தூண்டி விட்டு ஆடுறாங்களே அந்த கேம் பிளே ரொம்ப சீப்பான கேம் பிளே. சுபிக்ஷாக்கு கொஞ்சம் கூட மூளை இல்ல. வியானா என்ன சொல்லுது அது அப்படியே கேட்கணும். சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஏன் உனக்குன்னு ஒரு மூளை இருக்குல்ல, அந்த ஒரு எப்படி சொல்றது, அது ஏன் இல்ல, இன்னொருத்தவங்களை பேச்சு ஏன் கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல வியானா பார்த்தீங்கன்னா 2 பேரை பயங்கரமா ஏற்றி விட்டு தான் நேற்று அந்த சண்டையை வர வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்வதி கூட சண்டையாக இருக்கும். அந்த சண்டை வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் சண்டையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்படியே அங்கேருந்து நவுந்து போயிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இதில் விஷயம் என்னன்னா, கானா வினோத்துக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இதுக்கப்புறம் இருக்க முடியாது. எதுக்கு அவருக்கு ஸ்கோப் கொடுக்குறாங்க தெரியுமா சேனல் சைட்லேருந்து? கானா வினோத் எதுக்கு புஷ் பண்ணி இந்த மாதிரி ரோல்லாம் கொடுத்து எதுக்கு புஷ் பண்ணுறாங்கன்னா, அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். ஆக்சுவலாக கானா வினோத்துக்கு சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது, வெளியே பார்க்க முடியுதுல. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு ஒரு கேள்வி இவ்வளோ நாளாக இருக்குது. என்ன பண்ணாரு? இவர் பெருசாக வந்து அங்கங்கே கவுண்டர் போடுறாரு, ஃபன் பண்றாரு, எல்லாம் ஓகே. ஆனா பெருசா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல கானா வினோத். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஏன் சப்போர்ட் வருதுன்னு அந்த ஒரு கொஸ்டின்ஸும் வெளியே இருக்கு. ஸோ அதனால தான் அவருக்கு வந்து கீ ரோலை கொடுத்து மெயினான ரோலை வந்து அவர் கொடுக்குறாங்க. கொடுத்து அவர் எப்படி இந்த கேமை வந்து கொண்டு போறாரு, ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பிளான் பண்றாரு அப்படின்றத அவர் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணாதான் அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும். ஆக்சுவலாக கேமை பத்தி யோசிக்கலாம். ஒருத்தவங்களோட பொட்டன்ஷியல் கடைசி வரைக்கும் இவங்க எப்படிப்பட்ட பிளேயர், இவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க, கோவம் வந்தா எப்படி இது பண்ண, ஏன்னா அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும். கோவம் வந்தா வார்த்தையை விடுறாங்களா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும், கோவம் வந்து அடிக்கிறாங்களா இல்லையா, சோ இந்த எல்லா விதத்தையும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓகே மக்கள் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும். சோ அப்படி இல்லாம இந்த ஃபன் கவுண்டருக்கு மட்டும் ஒரு சப்போர்ட் வருதுல, அது ரொம்ப நாள் நிக்காது. சோ அதனால கானா வினோத்துக்கு இந்த மாதிரி ரோல்லாம் கொடுக்குறாங்க. சோ இது எப்படி அவர் கொண்டு போக போறாருன்னு தெரியல. அதுவும் தர்பீஸுக்கு அகைன்ஸ்டா சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கலவரம் வருங்க. அதாவது ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா படைகள் அனுப்பி தான் சண்டை போடுவாங்க. இந்த டாஸ்க்ல பாருங்களேன் 2 ராஜாக்களுமே சண்டை போட்டுக்க போறாங்க. கண்டிப்பா திவாகர் சும்மா இருக்க மாட்டாரு, இந்த பக்கம் கானா வினோத்தும் சும்மா இருக்க மாட்டாரு, சும்மாவே நோண்டு வருங்க. இப்போ வந்து நோண்டுறதுக்குன்னு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு எதிரி நாட்டு மன்னர், அந்த மன்னர் எப்படி சும்மா விடுவீங்க, நீங்க சும்மாலாம் இருக்கக்கூடாது, அவர் நோண்டுங்க அப்படின்றதுக்கோசமே ஒரு டாஸ்க்கை கொடுத்து கானா வினோத் நீ திவாகர் அடி, திவாகர் திருப்பி ஒன்று அடிக்கணும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நார்மல் எப்படி சொல்றது, ஒரு நார்மலான ஒரு ராஜாங்கமா இருக்கக்கூடாது, ஒரு எப்படி கலவரமான ஒரு ராஜாங்கமா தான் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போரிங்கா இருக்காது, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா சபரியும் விக்கல்ஸும் பேசுறது அந்த ஆடியோலாம் கேட்டல. சோ அதோட கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தேன், சில பேர் வந்து போட்டிருந்தாங்க, என்ன ப்ரோ அதாவது சபரி சொல்றாராம் நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது அப்படின்ற மாதிரி சபரியோட கமெண்ட்டும். கீழே வந்து பாத்தீங்கன்னா விக்கல் சிக்கரம் சொல்றாரு, ஆமா ப்ரோ சரிதான் ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவனுக்கு 2 பேரும் இவ்வளவு நாளா எப்படி இருந்தானுங்களோ அது அப்படியே டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிருக்கானுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சேஞ்ச் நல்லதான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஷோ வைஸ் பார்க்கும்போது கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டென்ட் இருக்கும், ஷோ எங்கேஜிங்கா இருக்கும், சேஞ்ச் நல்லது, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா என்ன அந்த சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டதா முடியுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நீங்க வந்து வெளியே வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கோசம் ரொம்ப அக்ரெசிவா மாறுறது இருக்குல்ல, விக்கல் சீக்கிரம் நேத்து அக்ரெசிவா மாறினார்ல, அது ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்ல, நீ பார்வதிக்கு அகைன்ஸ்டா உன்னோட பாயிண்டை வை, தப்பு கிடையாது. பார்வதி மாதிரியே பண்ணனா பார்வதி எப்படி வெறுத்தாங்களோ அதே மாதிரி தான் உன்னையும் இருப்பாங்க. ஸோ இந்த பேசிக் இது கூட விக்கல் சீக்கிரமுக்கு புரியல. அவரை பொறுத்தவரைக்கும் விக்கல் சீக்கிரம் ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தில் சுத்துறாருன்றது நேற்றே கிளியராக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வன்மனா ஆக்சுவலாக பார்வதியை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல அப்படின்ற வரைக்கும் வந்து பாய்சன் பார்வதின்ற ஒரு வார்த்தையில் வருதுன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தில் இருக்காரு. வன்மத்தில் இருக்கிற தப்பு இல்லை, பார்வதி பண்ணுறது எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்குமே கோவம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது அப்பப்போ வெளிக்காட்டி இருக்கணும். மொத்தமாக எடுத்துன்னு வந்து கொட்டணும்னு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு. டேய் விக்ரம் நீயாடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தோணுது. எனிவேஸ் பார்க்கலாம் இந்த டாஸ்க்ல வந்து யார் யார் வன்மத்தோட சுத்த போகிறது, யார் யார் பயங்கரமாக டாஸ்க்கை ப்ளே பண்ண போகிறது, எங்கே இன்ட்ரெஸ்டிங்காக மாற போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.